செழியன், உன்னை நான் கண்மூடித்தனமா லவ் பண்றேன். ஏண்டா ஏன் என்னோட லவ் நீ புரிஞ்சுக்கல? நீதான் என் லைஃப்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன்டா. உங்க அம்மா சொன்னதும் என்ன அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டல. ஏய், என்ன தூக்கி எறிஞ்சிட்டல. ஆனா என்னால உன்னை மறக்க முடியலடா. என்னால உன்னை மறக்கவே முடியலடா. நான் இல்லனா உனக்கு இன்னொருத்தி. ஆனா ஆனா நீ இல்லனா எனக்கு லைஃபே இல்லடா. ஏன்டா ஏன் என்னோட லவ் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ஏன் புரிஞ்சுக்கல? என்ன தியா, என்னாச்சு? தெரியலம்மா. என்னோட நியாயத்தை இதோ அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ நேர்ல பார்த்து பேசினாலும் உன்கிட்ட பேச மாட்டான். போட்டோல பார்த்து பேசுனா நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிருமா? ஏன் இப்படி இடியட் மாதிரி நடந்துக்கிற? இடியட் தான், நான் இடியட் தான். தோ தோ என்ன இடியட் ஆக்குனதே இந்த செழியன் தான். எனக்கு என்ன ஆச்சுனே தெரியல மம்மி. நான் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேனே எனக்கு புரியல. அவன் எனக்கு வேணும் மம்மி. எனக்கு இப்ப அவன் கிட்ட பேசணும் போல இருக்கு. நான் வேணா நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசட்டுமா? நான் ஃபோன் பண்ணி பேசவா? தியா, நீ ஃபோன் பண்ணா நிச்சயமா அவன் பேச மாட்டான். ஏன் பேச மாட்டான்? என்கிட்ட ஏன் பேச மாட்டான்? என்ன இப்படி புலம்ப விட்டுட்டு அவன் மட்டும் அங்க நிம்மதியா இருக்கான்ல? சொல்லு மம்மி, நிம்மதியா இருக்கலாமா? நிம்மதியா இருக்கலாமா? நான் பாட்டுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கேங்க. என்ன இப்படி புலம்ப விட்டுட்டு அவன் மட்டும் எப்படி அங்க நிம்மதியா இருக்கான்? அவன் எப்படி நிம்மதியா இருக்கான்? எனக்கு பைத்தியமே பிடிக்குது. அவன் எப்படி நிம்மதியா இருக்கான்? உனக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்படி நடந்துக்கிறியே தியா? மம்மி மம்மி, என்ன விட அந்த ரேஷ்மா என்ன பேரழகியா? இல்ல இல்ல என்ன விட பிரில்லியண்டா? சொல்லு மம்மி, என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன அவகிட்ட இருக்கு? அப்படி என்ன இருக்கு? என்ன விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ண சொன்னதும் எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு அவளை மேரேஜ் பண்றதுக்கு சரின்னு சொல்லிட்டான். சொல்லு மம்மி, ஏன் போனா இவன்? ஏன் போனா? எனக்கு புரியலையே. ஏன் போனா? என்ன அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான் மம்மி. போயிட்டான் போயிட்டான். தியா, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு தியா. உனக்கு என்ன பார்க்க பயமா இருக்கு? ஆனா எனக்கு எனக்கு என்ன பிடிக்கவே இல்ல மம்மி. எனக்கு என்னையே பிடிக்கல. எனக்கு என்னையே பிடிக்கல. மம்மி மம்மி, எனக்கும் செழியனுக்கும் கல்யாணம் ஆயிருந்தா ஹனிமூன் போக வேண்டிய நேரத்துல இப்படி தன்னந்தனியா இதோ இந்த ரூமுக்குள்ள இந்த போட்டோவை பார்த்து புலம்ப விட்டுட்டான்ல? புலம்ப விட்டுட்டான்ல? சொல்லு மம்மி, சொல்லு, நான் என்ன பண்ண? சொல்லு மம்மி, நான் என்ன பண்ண? நான் என்ன பண்ண? சொல்லு சொல்லு, நான் என்ன பண்ண? ஐயோ, எதுக்கு இப்படி வெறி பிடிச்ச மாதிரி கத்துற? ஆமா ஆமா, எனக்கு வெறிதான் பிடிச்சிருக்கு. அப்படியே வெறி பிடிச்சிருக்கு. எங்க சுத்தினாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் அவதான் என் கண்ணு முன்னாடி தெரியறான். அவன் தான் தெரியறான். அவன் தெரியறான். யாரு பேசினாலும் எனக்கு அவன் பேசுற மாதிரி தான் கேக்குது. அவன் நினைப்பில்லாம என்னால இருக்க முடியல. ஆனா அவன் என் லவ் புரிஞ்சுக்கவே இல்லையே மம்மி. தியா, இங்க பாரு, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்பினாதா அது காதல். நீ அவட உண்மையா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு நினைச்ச. ஆனா அவ அம்மாக்கு பிடிக்காததுனால மேரேஜ் பண்றதை விட்டுட்டான். அவ அம்மாக்கு ஒண்ணு பிடிக்கலங்கிறதுனால தூக்கி எரிஞ்சிட்டான். அவன் அம்மாக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டான்ல? அவன் அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா?
என்ன அவன் கல்யாணம் பண்ணிப்பான்? அவன் கூட கடைசி வரைக்கும் நான் என் வாழ்க்கைய வாழுவேன்னு நம்பினேன்ல. நான் நம்பினேன்ல, என்ன நம்ப வச்சான்ல. அதுக்கு அவன் பதில் சொல்லி தானே மம்மி ஆகணும். சொல்லு, அதுக்கு அவன் பதில் சொல்லணும்ல. சொல்லு, அதுக்கு அவன் பதில் சொல்லணும்ல. சும்மா இருந்த எனக்குள்ள ஆசையை தூண்டி விட்டு 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினாதான் காதல் வரும்னு சொல்லி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க. அவனை கடத்தி கொண்டு வந்து இந்த ரூம்குள்ள கட்டி போட்டு அவனை அப்படியே நான் பாத்துக்கிட்டே வாழ்ந்தா கூட எனக்கு அந்த வாழ்க்கை போதும். போதும் மம்மி, நான் ஹாப்பியா இருப்பேன். அவன் என் கண்ணை விட்டு அப்படியே நகரவே கூடாது. அப்படியே அங்கேயே இருக்கணும், என் கண்ணு முன்னாடி இருக்கணும். அவன் அப்படியே பாத்துக்கிட்டே வாழ்ந்துருவேன் மம்மி, வாழ்ந்துருவேன், அப்படியே வாழ்ந்துருவேன். என்ன ஏதோ பைத்திய மாதிரி பேசுறேன்னு பாக்குறீங்களா? தான் ஆசைப்பட்டவன் கிடைக்கலனா அது கொடுமையான வலியா இருக்கும். அந்த வலியை தான் நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பாரு மம்மி, என் கண் கலங்கி கண்ணீர் வருது. நான் என்னைக்காச்சும் அழுது பாத்திருக்கியா? சொல்லு மம்மி, நான் அழுவனா? யாருக்காக? என்னால நார்மலா இருக்க முடியல மம்மி. ஏன்னா நான் அவனை லவ் பண்றேன் மம்மி, அவனை லவ் பண்றேன். என்னால நார்மலா இருக்க முடியல. இங்க பாருதியா, அவன் ஒன்ன தவிர வேற எவ கழுத்துல தாலி கட்ட மாட்டான். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணதான் போறேன். அதுக்கு முன்னாடி நீ இப்படி அவசரப்பட்டா என்ன பண்றது? சரி, ஓகே, நான் அவசரப்படல. அப்போ அவன் என் கழுத்துல தாலி கட்டுவானா? சொல்லு சொல்லு மம்மி, தாலி கட்டுவானா? தாலி கட்டுவான்ல? கட்டுவா. ஆனா கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டா? எப்படியாச்சும் மிரட்டியாச்சும் கட்ட வைப்போம். ஓகே, எப்படியும் அப்போ நான் தான் அவனுக்கு வைஃப், அவன் தான் எனக்கு ஹஸ்பண்ட், அப்படிதானே? ஆமா, அப்படிதான். அப்போ அப்போ அவன் விருப்பப்பட்டு என் கழுத்துல தாலி கட்ட மாட்டானா? விருப்பப்பட்டு என் கூட வாழ மாட்டானா? விருப்பப்பட்டு தாலி கட்ட மாட்டானா? சொல்லு மம்மி, சொல்லு.